நாமக்கல் தங்கம் மருத்துவமனையின் கேன்டீன் மேல் சுவர் இடிந்து விழுந்ததில் மருத்துவர் உட்பட இருவர் உடல் நசுங்கி பலியாகினர். மருத்துவமனையின் பெயர் பலகை வைப்பதற்காக எந்த ஒரு பிடிமானமும் இன்றி உயரமாக கட்டப்பட்ட சுவரால் நிகழ்ந்த விபரீதம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாமக்கல் டாக்டர் சங்கரன் சாலையில் தங்கம் என்கிற தனியார் மருத்துவமனை உள்ளது. மருத்துவமனையின் கட்டடம் குறுகலான பகுதியில் அமைந்துள்ள நிலையில் மருத்துவமனை பிரம்மாண்டது என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக வலதுபுறம் உள்ள மருத்துவமனை கேன்டீனின் முன்பக்க மேல் சுவற்றில் சுமார் 12 அடி உயரத்திற்கு செங்கல் சுவர் ஒன்றை அமைத்து அதில் மருத்துவமனையின் பெயர் பலகையை வைத்திருந்தனர். செங்கலால் கட்டப்பட்ட அந்த சுவர் பக்கவாட்டில் எந்த ஒரு பிடிமானமும் இன்றி இருந்த நிலையில் அதன் மீது சிமெண்ட் பூச்சு ஏதும் செய்யப்படவில்லை. இதனால் அந்த சுவற்றின் அடிப்பகுதி வெயில் மழையால் பலமிழந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக அங்கு மழை பெய்ததால் அந்த சுவர் மிகவும் ஈரப்பதத்துடன் காணப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மாலை லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் பலமிழந்து காணப்பட்ட அந்த உயரமான மருத்துவமனையின் பெயர் பலகை தாங்கிய விளம்பர சுவர் முன்பக்கமாக மொத்தமாக பெயர்ந்து விழுந்தது. அப்போது அந்த டீ கடையில் நின்று தேநீர் அருந்திக் கொண்டிருந்த பெண் மருத்துவர் கலா, மருத்துவமனை ஓட்டுநர் மோகன்ராஜ் உள்ளிட்ட 10 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இதில் கலாவும் மோகன்ராஜும் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் இவ்வளவு உயரமான சுவரை கட்டி பெயர் பலகையை வைத்தது மருத்துவமனையின் தவறாக சுட்டிக்காட்டப்பட்டாலும் ஆண்டுதோறும் மருத்துவமனையின் கட்டட பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து தடையில்லா சான்று வழங்கி வரும் தீயணைப்பு துறையினர் கடந்த 20 ஆண்டுகளாக உள்ள பராமரிக்கப்படாத இந்த முறையற்ற கட்டுமானத்தை கவனிக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்ற ஆபத்தான கட்டுமானங்களை மேலும் பலவீனப்படுத்தும் வகையில் விளம்பர பலகைகளை வைத்தால் அது எப்போதும் ஆபத்தையும் விபரீதத்தையும் கொண்டு வந்துவிடும் என்பதற்கு சான்றாக நிகழ்ந்திருக்கிறது இந்த கோர விபத்து. பாலிமர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் முகேஷ்.